ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு நம்ம சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. அந்த டிப்ஸு எதை வச்சு நம்ம பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். அதாவது பாண்ட்ஸ் பவுடர், கோகுல் சாண்டல் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பவுடர்ஸ், ஃபேஸ் ஸ்டாக் இருக்குல்லங்க, அந்த பவுடரை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். நம்ம ஏகப்பட்ட பேர் கோல்டு விற்கிற விலைக்கு கோல்டு வாங்க முடியாமல் கவரிங் செட்ஸை தான் வாங்கி போட்டுட்ருக்கோம். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த டிப் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்த கவரிங் பொருளை எங்கேயாவது போட்டு ஈரத்தோடு நீங்கள் கழட்டி வச்சிட்டிங்கன்னா அது சில நாட்களில் சீக்கிரத்தில் கருத்து போயிடும். இனி அந்த கவலை வேண்டாம். அது கருக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கழட்டி வைக்கிற அந்த பாக்ஸில் கொஞ்சோண்டு பவுடரை தூவி, எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல ஃபேஸ்க்கு போடுறது, அந்த பவுடரை தூவி அது மேலே நகையை வச்சுட்டு லைட்டாக நகை மேலேயும் இந்த பவுடரை நீங்கள் தூவி விட்டிங்கன்னா சீக்கிரத்தில் கருத்து போகாதுங்க. ஸோ இது முருவன். நம்பர் 2 நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பாத்ரூமாக இருந்தாலும் சரி, தலைவாடுற கண்ணாடியாக இருந்தாலும் சரி, ஹாலில், ரூமில் நீங்கள் எங்கே வச்சுருந்தீங்கனாலும் அந்த கண்ணாடியில் கொஞ்ச நாளில் சீக்கிரத்தில் ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அது என்ன தான் நம்ம லிக்விட் போட்டு துடைச்சாலும் அது நம்மளுக்கு திருப்தியே கொடுக்காது. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒரு காட்டன் துணியில் பவுடரை போட்டு நல்லா ரப் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு நார்மலான காட்டன் துணியில் எடுத்து தேய்ச்சி பாருங்கள். உங்கள் கண்ணாடி எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. ஸோ நம்பர் 3, பெரும்பாலும் நம்ம வீட்டில் தீப்பெட்டி வச்சுருப்போம். அந்த தீப்பெட்டியில் மழை டைம்லலாம் பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் ஈரமாயிடுச்சுன்னா அந்த தீப்பெட்டி பற்றவே பற்றாது. ஸோ அந்த டைமில் தீப்பெட்டிக்குள்ளே கொஞ்சோண்டு பவுடரை கொட்டி வச்சிங்கன்னா அந்த ஈரத்தன்மையும் இருக்காது. அந்த பற்ற வைக்கக்கூடிய 2 சைடு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபயர் வரக்கூடிய இடத்துலையும் லைட்டாக பவுடரை தேய்ச்சி வச்சிங்கன்னா அந்த தீப்பெட்டி சீக்கிரத்தில் நமத்து போகாதுங்க. நம்பர் 4, நம்ம பீரோலெலாம் துணிங்க மடித்து வச்சுருப்போம். சில நாள் அந்த துணியை நம்ம யூஸ் பண்ணாமல் நம்மளுக்கு பிடிச்ச துணியை எப்போவுமே நம்ம போட்டுட்ருப்போம். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த டிப் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அந்த டைமில் பவுடருடைய ஸ்மெல் எந்த பவுடரோ அந்த பவுடரை நீங்கள் வாங்கி வச்சு ஒரு கர்ச்சீஃபில் எதுலையாவது போட்டு அந்த பவுடரை அப்படியே மடித்து துணிங்க நடுவில் வச்சிங்கன்னா அந்த ஸ்மெல்லு எத்தனை நாள் ஆனாலும் இருக்கலாம். இதை ரூம் ஸ்ப்ரேவாக கூட நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்தது நம்ம எங்கேயாவது வெளியே போனோன்னா மறக்காமல் எடுக்கிறது என்னென்னா ஹெட்ஃபோனும் ஃபோன் தாங்க. ஃபோன் எடுத்துகிட்டு அந்த பாட்டு கேட்கலாம் நம்ம போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ஃபோன் எடுக்கும்போது சிக்கலாக ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம போகக்கூடிய இடமே வந்துடும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஹெட்ஃபோன் கழட்டி வைக்கும்போது லைட்டாக ஒரு பவுடரை கொஞ்சோண்டு தூவி வச்சிங்கன்னா அந்த ஒயர் ஒன்றோடு ஒன்று சிக்கலாகாமல் ஸ்மூத்னஸில் தனித்தனியாக பிரிஞ்சு அழகாக வருங்க. இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அதிகமாக ஹெட்ஃபோன் பயன்படுத்துறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும். நம்ம பீச்சில் குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிற பெற்றோர்கள் அதிகமாக இருப்பாங்க. சில பேர் நல்லா குளிக்கலாம், விளையாடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. பீச் மணலில் கூட விளையாட விட மாட்டாங்க, நிறைய பேர் விளையாட விடுவாங்க. அந்த மாதிரி டைம்லலாம் பீச்சில் விளையாடிட்டு வரும்போது குளிக்க வச்சிங்கன்னா பேரண்ட்ஸ் ரொம்ப கடுப்பாயிடுவாங்க. என்ன குளிக்க வச்சாலும் அந்த மண் போக மாட்டுது, அலர்ஜி வந்துடுது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ட்டு. அதனால் அதெல்லாம் இனி கேர் பண்ணாதீங்க. குளிக்க வச்சுட்டு உடனே லைட்டாக பவுடரை உடம்பு ஃபுல்லாக அந்த குழந்தைங்களுக்கு தூவி, உங்களுடைய ஃபேவரட் பவுடர் ஏதோ அதை தூவி லைட்டாக டவல் வச்சு ரப் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற எப்படிப்பட்ட மண்ணாக இருந்தாலும் தூசியாக இருந்தாலும் அந்த டவலில் அப்படியே ஸ்மூத்னஸ்க்கு கலண்டு வந்துடுங்க. ஸோ இத்தனை டிப்ஸும் கொடுக்கக்கூடிய இந்த பவுடரை நம்ம கண்ணுக்கு எதிர்க்க வச்சுக்கிட்டு இத்தனை நாள் இதனுடைய பயன்கள் தெரியாமல் இருந்தோம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பவுடரை பயன்படுத்தி எத்தனை பேர் எந்தெந்த டிப்ஸில் என்னென்ன பலன் அடைஞ்சிருக்கீங்கன்ட்டு என்னோட கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மற்றவங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ரிஷாரியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் வர இருக்கு. மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு பயனடைங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.